நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் டெல்லி ஜேஎன்யூ பல்கலைக்கழக மாணவரும் ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் கலந்து கொண்டவருமான மதன் அவர்கள் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். கடந்த 2 வாரங்களாக இந்த போராட்டம் நீடித்துட்டு இருந்தது. இதனுடைய ஒரு பலனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு. இதை அங்க இருக்கக்கூடிய போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களும் இளைஞர்களும் எப்படி ஃபீல் பண்றாங்க, உங்க ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்தை எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு பார்க்கலாம். எல்லாருக்குமே ஒரு பெரிய மகிழ்ச்சி தான். என்னன்னா 12 வருஷமா ஒரு டிவைன் போஸ்டர் வச்சுக்கிட்டு தெய்வீக பிம்பத்தை வச்சுட்டு இருந்த மோடி, அக்கௌண்டபிலிட்டியே என்னன்னு தெரியாத ஒரு ஆளு, அவரை இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் மூலமா எதிர்க்கிறது இல்லையா, அதுவே ஒரு பெரிய ஸ்டேட்மெண்டா பார்க்கப்படுது. அதுல இது ஒரு முதல் வெற்றி நம்மளோட எல்லாரோட போராட்டத்துக்குமே. ஸோ எல்லாருக்குமே பெரிய மகிழ்ச்சி தான். இந்த போராட்டம் இன்னும் எந்த மாதிரியான டைரக்ஷன்ல போகுதுன்றது இதுக்கு மேலதான் தெரிய ஆரம்பிக்கும். ஓகே தோழர். முதல் கட்ட பார்வையா அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறத வீடியோக்கள் மூலமாகவும் பார்க்க முடியுது. ஆனா தர்மேந்திர பிரதான் அவருடைய கடிதத்துல பார்க்கும்போது சதிவலைக்குள்ள மாணவர்கள் சிக்கிவிடக்கூடாது, ஆன்டி நேஷனல் சக்திகள் இந்த போராட்டத்தை கையில் எடுத்துக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டிசைன் பண்ற அப்படிங்கிற வார்த்தையும் சேர்த்திருக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கடந்த பல வருஷங்களா இங்க ஏகப்பட்ட போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த போராட்டம் மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவுல ஆன்டி-சிஏ ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு. அதுக்கு ஜாமியா மில்லியா ஸ்டூடெண்ட்ஸ் மேல ஒரு போலீஸ் அட்டாக் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து 2020 ஜேஎன்யூ மேல RSS குண்டாஸ் ஒரு அட்டாக் மேற்கொண்டாங்க. ஸோ இதுலலாம் அவங்களுக்கு என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சதுன்னா, அந்த அட்டாக் எல்லாம் ஒரு நரேட்டிவ் செட் பண்ண முடிஞ்சது. ஜாமியா மில்லியா உள்ள லைப்ரரி உள்ள போலீஸ் உள்ள போய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் சார்ஜ் பண்ணதா இருக்கட்டும், இல்ல டியர் கேஸ் வாசல்ல இருந்து எரிஞ்சதா இருக்கட்டும், இது எல்லாமே பண்ணும்போது ஏன் இவ்வளவு பெரிய பப்ளிக் அவுட் பர்ஸ்ட் வரலன்னா, அவங்களெல்லாம் ரொம்ப ஈஸியா இவங்கெல்லாம் பாகிஸ்தான்ல இருந்து ஃபண்ட் வாங்குறாங்கன்னு ஈஸியா ஒரு நரேட்டிவ் கொண்டு வந்துட்டாங்க. ஜேஎன்யூ மேல அவ்வளவு தொடர்ச்சியா போலீஸ் அட்டாக் நடக்கும்போது ஜேஎன்யூ மக்கள் இவங்கெல்லாம் அர்பன் நக்சல்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஃபேன்சி வார்த்தைகள் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு ஒரு கட்டமைப்பு மேற்கொள்றதுக்கு. பட் இந்த ப்ரொடெஸ்ட்ல பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைகள்ல இருந்து 17-18 வயசு பசங்க, அதுக்கப்புறம் பல விமென்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ், குழந்தைங்களோட அம்மா அப்பா, இந்த எல்லா ஏஜ் கேட்டகரியில இருக்க மக்களுமே இருந்தாங்க. ஒர்க்கிங் கிளாஸ் வந்திருந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய டெல்லியில இருக்கக்கூடிய பல கம்யூனிட்டிஸும் ஒன்னா திரண்டு இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிரான அவங்களோட ஒரு அதிருப்தியை காமிக்கிற ஒரு இடமா இருந்துச்சு. ஸோ இந்த கவர்மெண்ட்னால இந்த ப்ரொடெஸ்ட் எந்த ஒரு நரேட்டிவ்குள்ளயுமே அடைக்க முடியல. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இன்னைக்கு வரைக்கும் அதுதான் கஷ்டப்பட்டு இருக்காங்க பல பேர். இவங்க சைனீஸ் ஏஜென்ட்ஸ், பாகிஸ்தானி ஏஜென்ட்ஸ் இல்ல எதையாவது சொல்லி கட்டமைக்கலாம் பார்த்தா அது நடக்கல. ஸோ இப்போ இவங்களெல்லாம் யாரும் தப்பான முறையில வழி நடத்துறாங்க அப்படின்னு ஒரு கட்டமைப்பை திருப்பியும் மேற்கொள்ள ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் ரொம்ப ஆர்கானிக்கான ஒரு ப்ரொடெஸ்டா இது போயிட்டு இருக்கு. அப்போ அவருடைய வார்த்தைகள் அவர் பொறுப்பேற்றுக்கிட்டு ரெசிக்னேஷன் பண்ணல அப்படிங்கிற ஒரு பார்வை தானே வெளிப்படுத்துது. எப்படி பார்க்கலாம்? இதுக்கு எந்த இடத்துலயுமே அவங்க அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்கன்றதுதான் பெரிய கேள்வியாவே இருக்கு. இந்த ப்ரொடெஸ்டோட இது என்னதான் ஒரு ஃபேர்நைட்டுக்கான ப்ரொடெஸ்டா சிஜேபி ஆரம்பிச்சிருந்தாலுமே இந்த ப்ரொடெஸ்டோட போக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இந்த அரசாங்கம் என்ன பண்ணாதான் நான் என்ன பண்ணாதான் கேட்குன்ற ஒரு நிலைமை தான். இது முதல் ப்ரொடெஸ்ட்ல நான் சொன்ன மாதிரி 2023 ஜந்தர் மந்தர்ல இவங்கள பிரிஜ்பூஷன் சிங் இதே மாதிரி ரெஸ்லர்ஸ் அக்யூஸ் பண்ணும் போதா இருக்கட்டும், பல நேரங்கள்லயுமே இந்த கவர்மெண்ட் அக்கௌண்டபிலிட்டி எடுக்க மாட்டேங்குதுன்றதுதான் மக்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. இன்னைக்கு மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸும் ஆன்டி பேப்பர் லீக் பில்லுக்கான டிராஃப்டையும் பாஸ் பண்ணிருக்காரு. ஸோ இவ்வளவு பண்ணாதான் நீங்க இந்த நிலைமைக்கே வருவீங்களான்ற கேள்விதான். இத்தனைக்கு ஆரம்பிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பிக்கிறாரு. ஏன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் மேல இப்படிதான் நீங்க போலீஸை விட்டு பெல்லட் கன்ஸையும் லத்தி சார்ஜையும் டியர் கேஸையும் விடுவீங்களா? சோ இந்த மாதிரியான மக்களை முட்டாளாவே நினைச்சு கட்டமைக்கப்படுற ஒரு நரேட்டிவ் இருக்கு இல்லையா, அது உடைய ஆரம்பிக்குது. அவங்க இந்த ப்ரெஷரை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அக்கௌண்டபிலிட்டி தான் அல்டிமேட் ப்ரையாரிட்டியா இருந்துச்சு வந்த மக்கள் எல்லாருக்குமே. இவங்க என்ன சொன்னாதான் கேட்பாங்க, என்ன பண்ணாதான் கேட்பாங்க அப்படின்றதுதான் மக்களுக்கு பெரிய இதா இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு கட்டாயத்தினாலதான் ஒரு ரிசைன் பண்ணிருக்காரு. இன்னைக்குமே அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டு ஆமா எஜுகேஷன் சிஸ்டம் பிரச்சனைக்குரியதா இருக்கு, நாட்டு குழந்தைங்களோட கல்வி கேள்விக்குரியதா இருக்கு அப்படின்ற ஒரு நிலைப்பாடுலாம் கிடையாது. இது ஏதோ ஒரு என்ன பண்றதுன்னு தெரியாத நிலைமையில கொடுத்த ரெசிக்னேஷன் மாதிரி தான் இருக்கே தவிர்த்து இப்பயுமே அக்கௌண்டபிலிட்டி யாரும் எடுத்துக்கல. இப்போ முதல் கட்டமா அவங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறாங்க மாணவர்கள். இன்னொரு பக்கம் இந்த ரெசிக்னேஷன் மட்டும் போதுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு.
அப்போ அவங்க வந்து மேற்கொண்டு இந்த போராட்டத்தை என்ன செய்ய போகிறார்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. எப்படி பாக்குறீங்க? இந்த போராட்டம் எப்படி இருந்துச்சுன்னா, நீங்க போராட்ட காலத்துல ஜந்தர் மந்தர்ல பாத்தீங்கன்னா, சன்செட் மார்க்கா இருக்கட்டும், டால்ஸ்டாய் மார்க்கா இருக்கட்டும், இந்த ஜந்தர் மந்தர் சுத்தி ஒரு 2-3 முக்கியமான அவென்யூஸ் இருக்கு. சோ அது ஃபுல்லாவே மக்கள் ஆக்கிரமிச்சிருப்பாங்க. அங்க இருக்க போஸ்டர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது வெறுமனையா இது ஒரு தர்மேந்திர பிரதானுக்கு எதிரான போராட்டமோ, இல்ல நீட்டுக்கு எதிரான நீட் ஃபேர் நீட்டுக்கான போராட்டமோ, இல்ல பேன் நீட் வாட் எவர் இட் இஸ், பேசிக்கா நீட்டுக்கு எதிரான போராட்டமோ, அது மட்டுமே அங்க திகழல. ஒட்டுமொத்த நாட்டு மக்களுடைய ஒரு அதிருப்தியை தான் அந்த மொத்த போராட்ட கிழமையை காமிச்சிட்டு இருந்துச்சு. ஏகப்பட்ட போஸ்டர்ஸ் பர்ச்சாஸ். இது நாள் வரைக்கும் ஒரு தெய்வீக பிம்பம் வச்சிருந்த மோடிய அப்பட்டமா மக்கள் விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது உங்களுக்கு அந்த தெருக்குள்ள போனாலே அவ்வளவு தெரியும். பல பேரு பல விதமான கோரிக்கைகளை முன் வச்சு உட்காந்துருக்காங்க. ஒரு பக்கம் போனா மணிப்பூர் பீப்புள் அவங்களோட ப்ரொடெஸ்ட் வச்சு உட்காந்துருப்பாங்க. இன்னொரு பக்கம் போனா விமென்ஸ் ஆர்கனைசேஷன் அவங்களோட ப்ரொடெஸ்ட் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் போனீங்கன்னா ஒர்க்கர்ஸ் யூனியன் அவங்களோட ப்ரொடெஸ்ட் ஒரு பக்கம் மக்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. ஸோ இது ஒரு பொலிட்டிசைஸ் பண்ற ஒரு அரேனாவாவுமே திகழ்ந்துச்சு. இவ்வளவு பிரச்சனை இருக்கா நாட்டுக்குள்ள அப்படின்னு இங்க இருக்க மிடில் கிளாஸுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் எல்லாம் வரும்போது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நடந்த ஜந்தர் மந்தர் ப்ரொடெஸ்ட் எல்லாம் ஒரு பர்டிகுலர் அப்ஜெக்டிவ் வச்சு நடக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த ப்ரொடெஸ்ட்ல ஒட்டுமொத்த மக்களும் அவங்களோட பல்வேறுபட்ட பிரச்சனை இந்த அரசாங்கத்து மேல இருக்கிறது எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொட்டின ஒரு இடமா தான் இருந்துச்சு. அவ்வளவு ஆக்ரோஷமாவும் அவ்வளோ அதிருப்தியோடையும் மக்கள் அந்த ப்ரொடெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்துல இருந்தே பார்க்கும்போது மக்கள் வந்து பல்வேறு நிறைய விஷயங்கள் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பார்வைகளை வந்து முன் வச்சு எங்க போராட்டத்துல கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடிஞ்சது. இப்போ கவர்மெண்ட் வந்து நீங்க எந்த விஷயத்த முன் வச்சு போராடினாலும் சரி, இப்ப நான் ஒரு ரெமெடி கொடுத்துட்டேன், பதவி விலகிட்டார் அவரு, அதனால இந்த போராட்டம் கலைஞ்சு போங்க அப்படிங்கிற விஷயத்த தான் நாங்க முன்னெடுப்பாங்கன்னு பார்க்க முடியும். அப்போ அந்த போராட்டமானது டைல்யூட் ஆகுமா, இல்ல எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த போராட்டம் டைல்யூட் ஆகுமானா கட்டாயமா ஆகாது. ஏன்னா வெறுமணியா இப்போ தர்மேந்திர பிரதான்ற ஒரு ஆள் போயிட்டாருன்னா அந்த இடத்துல எக்ஸ் ஆர் ஒய் யார் வேணா வந்து உட்காரலாம். மக்களுக்கு என்னன்னா எஜுகேஷன் சிஸ்டம் ரீஃபார்ம் ஆகணுன்றதுதான். இன்னைக்குமே என்ன பண்ணிருக்காங்க, பழைய அவங்க ஏத்துக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் திருப்பி தூக்கி ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ். அப்ப இது ஜுடிஷியரியோட பிரச்சனையா? ஜுடிஷியரிக்கு அங்க நடந்த மக்கள் மேல லத்தி சார்ஜ் பண்ணதுக்கே வீடியோ பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு சிஜிஐ போயிட்டாரு. போராட்டத்துடைய டைரக்ஷன் என்னவா இருக்கும்னு என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து சிஜேபி போராட்டத்தை முன்னெடுத்து டைரக்ட் பண்ணியிருந்தாலுமே இந்த போராட்டத்தை ஸ்டியர் பண்ணி கொண்டு போறது அங்க இருக்க பொதுமக்கள் தான். அவங்க வந்து சிஜேபி வந்து பல டைரக்ஷன்ஸ் கொடுத்தாலும் இதெல்லாம் பேசுங்க இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே ஒட்டுமொத்த மக்களுமே அவங்களோட எல்லா விதமான பிரச்சனைகளுமே அங்க போட்டு கொட்டிட்டு இருக்காங்க. சோ இந்த போராட்டத்தோட டைரக்ஷனை தீர்மானிக்கிற ஸ்டேஜ்ல ஒரு பர்டிகுலர் என்டிட்டி இருக்குமானா அது டவுட்ஃபுல் தான். ஒட்டுமொத்தமா இந்த பல்வேறு தரப்பட்ட மக்களோட உணர்ச்சிகளை கொட்டி அவங்களோட எதிர்ப்புகளை காட்டுற ஒரு அங்கமா தான் திகழ்ந்தே தவிர்த்து இது நமக்கு ஒரு வெற்றி தான். இன்னைக்கு பிரதான் ரிசைன் பண்ணிருக்காருன்றது வெற்றியா இருந்தாலுமே இந்த போராட்டம் இதோட நிக்குமா அப்படின்றது பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா அவ்வளவு அதிருப்தி இருக்கு, அது மக்கள் கொண்டு போயிட்டு இருக்காங்க. சிஜேபி ஆனது ஒரு என்டிட்டியா இருந்து முன்னாடி நடத்திட்டு போனாங்க அப்படிங்கிறத குறிப்பிடுறீங்க. இப்போ அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்க ஒருவேளை வெளியேறினால் போராட்டத்துக்கு பல்வேறு கோரிக்கைகளோட வந்த பல்வேறு ஆதங்கங்களோட வந்த மக்கள் வந்து என்ன முடிவெடுப்பாங்கன்னு பாக்குறது. அப்போ அங்க ஒரு என்டிட்டி இல்லைன்னா இன்னும் தானே பிரச்சனை பெருசாகும். அது உண்மைதான். இப்போ சிஜேபி மாதிரியான ஒரு என்டிட்டி கூப்பிட்டதுனாலதான் இவ்வளவு பேரு இவ்வளவு தரப்பட்ட மக்கள் வந்து சேர்ந்தாங்க அப்படின்றதுதான் நானும் பாக்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய போராட்டமா டெல்லியில இது வரைக்கும் அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு வெடிச்சது இல்லை. இன்னைக்கு இவ்வளவு பெருசா இருக்குன்றது போது இது சிஜேபி மேலேயே ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியை செலுத்தும். ஏன்னா அது வெறுமனையா இந்த ப்ரொடெஸ்ட் இதோடு முடிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுதான் மக்களோட எதிர்பார்ப்பாகவுமே இருக்கும். ஏன்னா சிஜேபி கூப்பிட்டு இவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க அப்படின்னும் போது இப்ப மக்களோட கோரிக்கையும் சிஜேபி கேட்கிற நிலைமையில இருக்கும் இல்லையா? சோ அது நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் இந்த ப்ரொடெஸ்ட் எங்க போகுதுன்றது. இப்போ சிஜேபி அங்க களத்துல இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது மீட்டிங் ஏதாவது அரேஞ்ச் பண்ற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? அதாவது அவங்களுடைய முடிவு வந்து எப்ப தெரிவிப்பாங்கன்னு பார்க்கலாம். இப்போ பிரதான் ரிசைன் பண்ணிருக்காரு. அவங்களோட இன்னும் 2 டிமாண்ட்ஸ் இருந்துச்சு. 3 பிரைமரி டிமாண்ட்ஸ் இருந்துச்சு. ஒன்னு பிரதான் ரிசைன் பண்ணணும், இன்னும் 2 வந்து சூசைட் பண்ணிக்கிட்ட மாணவர்களோட சொந்தங்களுக்கு ஆளுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கணும் அப்படின்றது. 3வது டிமாண்ட் வந்து எந்த ஒரு ப்ரொடெஸ்டர் மேலேயும் எஃப்ஐஆர் போடக்கூடாது, அப்படி போட்டுருந்தா அதை வித்ட்ரா பண்ணணும் அப்படின்றதும் 3 டிமாண்டா இருந்துச்சு. ஸோ முதல் பிரதான் ரிசைன் பண்ணிட்டாரு. மற்ற 2 இன்னும் டிமாண்டே ஃபர்ஸ்ட் ஃபுல்ஃபில் ஆகல. ஸோ அதுக்கு அடுத்துதான் நம்ம இதோட போக்கை வந்து நிர்ணயிக்க முடியும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பால நிலத்துல வந்து சிஜேபி தமிழ்நாட்டு சிஜேபினர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா
நீட்டை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையோட இந்த போராட்டங்கள் நடத்தப்பட்டு இருக்கு. ம். அப்போ இந்த பார்வையெல்லாம் டெல்லியில போராடக்கூடிய ஜந்தர் மந்தர் பகுதியில் இருக்கக்கூடிய சிஜேபி கட்சியினருக்கு, அந்த இளைஞர்களுக்கு தெரியப்படுத்தப்படுகிறதா, இவங்களுடைய வாய்ஸ் அங்க ரீச் ஆகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எப்படி பாக்குறீங்க? சென்னையில பேன் நீட் நடந்துட்டு இருக்கு. பட் சிஜேபி இவ்வளவு ஆர்கனைஸ்டான ஒரு என்டிட்டியான்றது கேள்விக்குறிதான். இப்ப சென்னையில இருக்க சிஜேபியோ இல்ல பெங்களூர்ல இருக்க சிஜேபியோ, பல மாவட்டங்கள்ல சிஜேபி இருந்தாலும் அவங்களுக்குள்ள அப்படி ஒரு ஆர்கனைசேஷனல் யூனிட்டி இருக்கா, இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் பாசேஜ் இருக்கா, அவங்களுக்கான ப்ராப்பர் ஐடியாஸ் இருக்கான்றதுலாம் பெரிய கேள்விக்குறி. ஸோ இந்த மூமெண்ட்டை மக்கள் அரசியல்மயப்படுத்தவும், ஆளுங்கட்சியோட பாசிச போக்குக்கு எதிராகவும் மக்கள் திரண்டு இல ஒரு ஒரு டூலா நம்ம பார்க்கணுமே தவிர்த்து அதுல வந்து அவங்களுக்குள்ள இருக்க கோஹரன்ஸை வந்து நம்ம எந்த அளவுக்கு நிர்ணயிக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க அவ்வளவு ஆர்கனைசேஷனலி வெல் ஃபவுண்டடும் கிடையாது சிஜேபின்றவங்க. அது அப்படிதான் பார்க்க முடியும். அதான் இப்போ நாடு முழுக்க இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை கொண்டிராத ஒரு மாணவர் இயக்கம், ஒரு கட்சி வந்து ஒரு நாட்டுடைய கல்வித்துறை அமைச்சரையே பதவி விலக வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நாட்டுக்கு என்ன செய்தி உணர்த்துது, மாணவர்களுக்கு என்ன செய்தி உணர்த்துது? என்னதான் சிஜேபி இந்த சிஜேபிக்கு கிரெடிட் போனாலும் இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த ஓவரால் ப்ரொடெஸ்ட் வந்து முன்னெடுத்திருந்ததுக்கு இந்த எழுச்சி வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க மாணவர்கள் யூத் எல்லாரோட ஒரு பர்னிங் சென்டிமெண்டா தான் நான் பாக்குறேன். அதை ஸ்டேர் பண்ணி எடுத்துட்டு போயிருந்தாலுமே அவ்வளவு பெரிய மொபிலைசேஷன் அவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, யாரும் எதிர்பார்க்கல. ஸோ அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லாருமே ஒரு டைம்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட டிஸ்கம்ஃபர்ட், இந்த கவர்மெண்ட் மேல இருக்க அதிருப்தியை காமிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமா தான் எல்லாருமே இதை பார்த்தாங்க. ஸோ அப்படிதான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். விவசாய போராட்டமானது ஒரு வருஷம் கடந்து நடைபெற்றிருந்ததை பாக்குறோம். அதுக்கு பிரதிபலனாக அந்த விவசாய சட்டங்களை வந்து திரும்ப பெற்றிருந்தாங்க அப்படிங்கிற விஷயம். இப்போ வந்து ஒரு மாதமாக போராட்டம் நடந்தது. அதோடைய உச்சபட்சமாக மாணவர்கள் மேல பேலட் குண்டுகளை வச்சு தாக்குற அளவுக்கான ஒரு அராஜகம் நடந்ததை பாக்குறோம். அவங்களுடைய போராட்டம், அவங்களுடைய ரெசிலியன்ஸுக்காக இப்போ ஒரு சிறிய பலனாக இந்த ராஜினாமா அமைஞ்சிருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாக்குறோம். ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பிஜேபியினர் எந்த ஒரு மிகப்பெரிய ஒடுக்குமுறையை செலுத்தி இருந்தாலும் அவர்கள் மக்கள் மத்தியில வெற்றி பெற்றே கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிற பார்வை முன்வைக்கப்படுது இல்லையா? இப்போ சிஏஏ வரும்போது சரி, விவசாய போராட்டம் நடக்கும்போதும் சரி, மக்கள் வந்து கொந்தளிக்க செய்யறார்கள். ஆனா அது தேர்தலில் வந்து பிரதிபலிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற விஷயத்த எப்படி பாக்குறீங்க? அது உண்மைதான். ஏன்னா இத்தனை நாளுக்கு இப்ப என்ன வித்தியாசமா நான் பாக்குறேன் அப்படின்னா, இத்தனை வருஷம் பல போராட்டம் நடந்திருக்கு. ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி, இல்ல பிரிஜ்பூஷன் சிங்க்கு எதிராக, இல்ல வந்து ஆன்டி சிஏ ப்ரொடெஸ்ட் நடந்திருக்கு. பல விதமான ப்ரொடெஸ்ட் பல மாநிலங்களும் பல அமைப்பினரும் இங்க மேற்கொண்டிருக்காங்க. தொடர்ச்சியா அந்த கவர்மெண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா ப்ரொடெஸ்ட்டுமே ஏதோ ஒரு நரேட்டிவ்குள்ள அடைக்க பயங்கரமா ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்களோட அருமையான மீடியாவும் உதவிருக்காங்க. இப்பயுமே இந்த ப்ரொடெஸ்ட் மெயின் ஸ்ட்ரீம் ஹிந்தி மீடியாஸ் எப்படி போர்ட்ரே பண்றாங்கன்றது நீங்களுமே பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த கட்டமைப்பு இப்போ உடைய ஆரம்பிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கு என்ன வித்தியாசம்னா, அப்போ நடந்த ப்ரொடெஸ்டுகளை ஏதோ ஒரு நரேட்டிவ்குள்ள தொடர்ச்சி அடைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அதை அடைக்கவே முடியல அவங்களால. அது அவங்க கையை மீறி போயிட்டு இருக்குன்றது ரொம்ப அப்பட்டமா தெரிய ஆரம்பிக்குது. அதே மாதிரி முன்னாடி நடந்த ப்ரொடெஸ்ட் எல்லாம் ஒவ்வொரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன்ஸ் பண்ணதா இருந்துச்சு. ஒரு பர்டிகுலர் என்டிட்டி, ஃபார்மர்ஸ் பண்ணதா இருக்கட்டும், இல்ல ரெஸ்லர்ஸ் பண்ணதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்கனைசேஷன் பண்ணதா இருக்கு. இது ஒட்டுமொத்த மக்களோட எழுச்சியா இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ப்ரொடெஸ்ட்ல பல்வேறு தரப்பட்ட மக்கள் வந்திருந்தாங்க. ஸோ இப்போ முன்னாடி மாதிரி இருக்காதுன்னு நம்புறேன். நீங்க சொல்வது போல பல்வேறு போராட்டங்கள் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் ஆளும் அரசுக்கு ஆதரவாக எவ்வளவு வெல் பண்ண விஷயங்கள் நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டே இருக்கோம். இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை தாண்டி சோசியல் மீடியா பல்வேறு தாக்கங்களை செலுத்தி இருக்கிறத நம்மளால கண்கூட பார்க்க முடியுது. அப்போ அதனுடைய தாக்கத்தை எப்படி பாக்குறீங்க? சோசியல் மீடியா எந்த அளவுக்கு இந்த போராட்டத்தை எடுத்து செல்றதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னு பாக்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பல வருஷம் கழிச்சு இன்ஸ்டாகிராம் ஃபீட்ல இவ்வளவு ஒரு ஆர்கானிக்கான ஒரு ப்ரொடெஸ்ட்டை வந்து நம்ம ரீலா பார்த்துட்டே இருக்க முடியுது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இங்க இருக்க நிறைய இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட், இங்க வந்து பீக் டிவின்னு சொல்லுவாங்க, அப்புறம் நியூஸ் பெஞ்ச், அதுக்கப்புறம் இது ஆர்கனைசேஷன்ஸ், இதை தாண்டி பல இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் தனிப்பட்ட முறையில் செயல்பட்டு பயங்கரமா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கெல்லாம் ப்ரொடெஸ்ட் வந்து ஒரு காலையில 8 மணிலேயே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்க அதுக்கு முன்னாடியே பாதி இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் அன்னைக்கு களத்துல இருந்தவங்க அடி வாங்கினாங்க, போலீஸ் கிட்ட டியர் கேஸ்க்கு உள்ளாக்கப்பட்டாங்க. ஸோ இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசம் ஒரு புது வழியை காமிச்சிருக்குன்னு சொல்லலாம். முக்கியமா இப்போ இருக்க ஜென்ரேஷன் சோசியல் மீடியாலேயே சோசியல் மீடியால மட்டுமே இன்ஃபர்மேஷனை ஆக்சஸ் பண்ற ஒரு ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரியான இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு புது பீக்கான் ஆஃப் ரே மாதிரி எனக்கு தெரியுது.
ஈவன் தோ அங்க வந்து நெட்வொர்க் வந்து ஷட்டவுன் பண்ணி ஆமா வச்சிருந்தாங்க, ஆமா சுத்தி 4 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு வந்து. ஆமா 4க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் நான் பார்த்த வரைக்கும். ஸோ அப்சல்யூட்டா ம். உங்களுக்கு எந்த நெட்வொர்க்குமே கிடையாது. பாதி பேர் வெளியூர்ல இருந்து வந்தவங்களுக்குலாம் ஜந்தர் மந்தர் எங்க இருக்குன்னு கூட தெரியல, மேப் போட்டு பார்க்கவும் முடியல, நெட் இல்ல. ஸோ எல்லாரையுமே ஓகே. வழிநடத்தி அந்த ஓவரால் சென்ட்ரல் டெல்லியே ஒரு புது பொலிவு பெற்றிருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அவ்வளவு பெரிய மக்கள் குழுவும் தங்களோட இருந்த ஆதங்கத்தை எல்லாத்தையுமே கொட்டின ஒரு இடமா இருந்துச்சு அது. ஸோ அதுக்கு அது கொண்டு போய் சேர்த்ததுல இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்டோட பங்கு ரொம்ப பெருசு இந்த வாட்டி. அப்படி இல்லைன்னா நம்ம வழக்கம் போல மாற்ற இந்த மெயின் ஸ்ட்ரீம் பிஜேபி வாட்ச் டாக்ஸ் கிட்ட தான் மாட்டிருப்போம். அர்ணாப் கோஸ்வாமி இன்னைக்கு சொல்ற மாதிரி இந்த ப்ரொடெஸ்ட் வந்து இவங்களால ஃபன் பண்ணப்பட்டது, இது ஒரு ஆன்டி நேஷனல் ப்ரொடெஸ்ட் அகைன் அந்த நரேட்டிவ்க்குள்ளதான் போய் விழுந்திருக்கும். அதை காப்பாத்துனதுல இந்த இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்டுக்கு பெரிய பங்கு இருக்கு இந்த வாட்டி. ஓகே தோழர், இந்த சூழல் குறித்தும் இந்த போராட்டம் குறித்தும் டெல்லியே ஒரு புதுப்பொலிவு பெற்றிருக்கு இந்த போராட்டத்தால அப்படிங்கிற முக்கியமான கருத்தை பதிவு பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி தோழர். நன்றி தோழர்.